சொல்லுவோம், நம்ம இங்கிலீஷ்ல வந்து சாட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இந்த ஜூபிட்டர் வந்து சுபத்தன்மைக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரகத்துவத்துக்கான ஒரு கிரகமா இருக்குது. சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பண்ண ப்ரீவியஸ் பர்த்தோட தீமைகளை சுட்டி காட்டுற, நம்ம பரம்பரையில நம்ம எந்த பரம்பரையில பிறந்திருக்கோம், நம்ம இப்ப என்ன மாதிரி பரம்பரையில பிறந்திருக்கோம், இதோட நெகட்டிவ்னஸ்லாம் வந்து சுட்டி காட்டக்கூடிய தன்மை வந்து நம்ம ஜாதகத்துல இப்போ சனி பகவான் எங்க இருக்காரு, கோச்சார சனி என்னென்ன இடத்த வந்து பார்க்க போறாரு. இப்ப பாருங்க, பாருங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி வந்து சனீஸ்வரனை கூப்பிடுவாங்க இல்லைங்களா. ஈஸ்வரன் பட்டம் வந்து இருக்கிறது வந்து சனி பகவானுக்கு மட்டுமே. அப்ப நிறைய பேர் வந்து சனி வந்து ஒரு கோல் தான், அவரை வந்து பகவான்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தாட்ஸ் இருக்கு. நீங்க வந்து என்னவா நினைக்கிறீங்களோ அதை நீங்க கண்டிப்பா ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம வந்து கூப்பிடுறது நிச்சயமா சனி பகவான் தான் கூப்பிடுவோம், சரிங்களா. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோச்சார சனிங்கிறது முதல்ல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். கோச்சார சனிங்கிறது இங்க இருக்கு, ஓகேங்களா. சனிக்கு வந்து 3 பார்வைகள் இருக்கு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, ஓகேங்களா. எப்பவுமே சனி பகவான் இருக்கிற இடத்த விட்டுடுவார், குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பாரு. சனி பகவான் பார்க்கும் பார்வையை கெடுப்பாரு, குரு பகவான் பார்க்கும் பார்வையை சுபத்துவம் கொடுக்கிறாரு. எதுக்கு வந்து நான் வந்து இந்த 2 கிரகத்தை எடுக்கணும், ஒரு நல்லவன் இருந்தா ஒரு கெட்டவன் இருப்பான் இல்லைங்களா. ஒரு நல்லது நடந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு கெட்டது இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு கெட்டது நடக்குதுன்னா இதுக்கு அடுத்து உங்களுக்கு நல்லது இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. எல்லா விஷயத்திலயுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து மெயின் முக்கியமான ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். இப்ப வந்து இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறதுனால ஸ்டார்டிங் பண்றது வந்து சனி கோலை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இனிமே அடுத்தடுத்து வர பதிவுகள்ல நிச்சயமா வந்து ஒவ்வொரு கிரகத்தோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி நீங்க வந்து கையாளலாம், என்னென்ன மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நான் சொல்லி தர போறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் வந்து சனி பகவானோடது. அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி கோள் வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு. இப்பதான் வந்து வாக்கியப்படியும் மாறி இருக்காரு, திருக்கணிதப்படி முன்னாடியே மாறியாச்சு, வாக்கியப்படி இப்ப மாறி இருக்காரு. ஸோ அதனால இப்ப ஸ்பெஷலா வந்து நம்ம இதை பத்தி பேசலாமேன்னு சொல்லிட்டு, அப்ப இங்க யார் யாருக்கெல்லாம் மெயினா பாதிப்பு, யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னா ரிஷபம், கன்னி அண்ட் வந்து தனுசு. மெயினா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் தரும் இந்த இப்போ கோச்சாரப்படி சனி இந்த இப்ப வந்து இந்த மாதிரி உங்களோட கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல இருப்பாரு. இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம், எங்க வேணா இருக்கும். அது வந்து நான் அப்புறமா வரேன். இப்ப ஒரு நார்மலா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான், சரிங்களா. இப்போ சனி பகவானுக்கு ஒரு 3 பார்வைகள் இருக்கு. அதாவது 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும் போது இந்த இடத்த தான் ஒரு மெயினா வந்து ப்ராப்ளம் கொடுப்பாரு. அப்ப ரிஷபராசிக்காரங்க வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, இவங்க சகோதரத்துவத்திலையும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு முயற்சி ரொம்ப நாளா வந்து எடுத்து இப்பதான் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சு அதுல வந்து ஏதாவது ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. கன்னிக்கு வந்து எதுல கொடுப்பாருன்னா நிச்சயமா வந்து அவங்களோட கலஸ்தரத்துல ப்ராப்ளத்தை கொடுப்பாரு. வீட்டுல வந்து நிம்மதி இல்லாதது, அல்லது வீட்டுல நிம்மதி இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள வந்து ரொம்ப நாளா ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்குள்ள வந்து ப்ராப்ளம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயம் வந்து கன்னிக்கு வந்து கொடுப்பாங்க, கன்னி ராசிக்காரங்களுக்கு. தனுஷுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தொழில்ல ஒண்ணு அவங்களுக்கு வந்து சனி பகவான் அவங்க ஜாதகத்துல இருக்க சனி நல்லா இருந்ததுன்னா தொழில் மூலயமா அவங்க வந்து வெளிநாட்டோ வெளியூரோ கடல் கடந்து கண்டிப்பா போவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு லீகல் நோட்டீஸ் ஆச்சும் அவங்க வந்து நிச்சயமா இந்த காலகட்டத்துல, நான் சொல்றது இப்போ பிரசன்ட்லி சொல்றேன் நான், இந்த காலகட்டத்துல தனுசு ராசிக்காரங்க 2 விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு
போய் வந்து அடிமை வேலை செய்யறதுக்காகவோ அல்லது ஏதோ ஒரு ரீசனுக்காக கடல் கடந்து நிச்சயமா போவீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வந்து கவனமா இருக்குமா. ஸோ இவங்க இந்த மாதிரி நம்ம ஜாதகத்துல இருக்கோம் இல்லைங்களா, அது எதை சுட்டி காட்ட போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. சாட்டர்ன் நான் சொன்னேன் இல்லைங்களா, சனி பகவான் தான் அசுபர், இவர் வந்து சுபர். சோ இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஜாதக கட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள் பாத்தீங்கன்னா 2 கிரகம் தான். ஒண்ணு குரு பகவான், இன்னொன்னு சனி பகவான். அதுக்குன்னு வந்து சூரியன் வந்து முக்கியம் இல்லையா, சந்திரன் முக்கியம் இல்லையா, புதன் முக்கியம் இல்லையா, அப்படி கிடையாது. உங்க கர்மாவை லாங் டேர்ம், இப்ப வந்து ஒரு 2.5 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். அந்த சந்திராஷ்டமம் வந்து 10 நாள், 1 மாசம், 1 வருஷம் இருக்க போதா இல்ல, 2.5 நாள். சந்திரன் வந்து மாற வரைக்கும், அந்த நட்சத்திரம் மாறும் போது உங்களுக்கு மாறிடும். ரொம்ப ஒரு நாள் தான் இருக்கும் சந்திராசிரமம் ஒரு ராசிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாறும் போது வந்து உங்களுக்கு நிச்சயமா, அதே மாதிரி புதன், அதே மாதிரி செவ்வாய், இவங்கெல்லாம் வந்து ஒரு மாசம், 1.5 மாசம், 1 வருஷம். ராகு எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம். ஸோ இந்த குருவும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏரம் வந்து அதிகம். அதே மாதிரி ஒரு பெரிய கோள், அது இந்த யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கோள்களும். அப்போ அதோட தாக்கம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா, மேஷம், சனி பகவான் மேஷத்துக்கு எப்படி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேஷத்துல யாருக்கெல்லாம் சனி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோசமா யாருக்கெல்லாம் பாதிக்கப்படுவார் சனினால அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். ராசி வந்து பாத்தீங்கன்னா இருங்க, மோசமா யார் யார் பாதிப்பாங்கன்னு பாத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கட்டத்துல வந்து சனி பகவான் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க, இருந்தாருன்னா மெசேஜ் பண்ணுங்க. இந்த இடத்துல எல்லாம் சனி பகவான் இருக்காரா, மெசேஜ் பண்ணுங்க. மற்றபடி இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதில் இது இருக்கு, அதுல வந்து நீங்க உங்க கேள்விகளை கேட்டுக்கலாம். அதாவது உங்களோட ஜாதக கட்டம் இருக்குன்னா யாருக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து சனி இருக்குன்ட்டு பாருங்க. இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க, சீக்கிரமா மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான ரெமெடி. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உழைச்சாலும் சரி, அல்லது ஃபினான்ஷியலி ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த இடத்துல யாருக்குன்னா இருக்கான்னு பாருங்க. சதீஷ் அவர்கள் விருச்சிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? சதீஷ், நீங்க என்ன லக்னம் சொல்லுங்க? சிம்மத்தில், ஃபார் பெஸ்ட் விஷஸ், சிம்மத்தில் சனி சொல்லியிருக்கீங்க. சரவணன், வாழ்க்கை, நன்றி நன்றி. துலா லக்னம் சிம்மத்தில் பாருங்க, சூப்பரா போட்டிருக்காரு. துலாம் லக்னம் சிம்மத்தில் சனின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஃபார் பெஸ்ட் விஷஸ், உங்க பேர் என்ன? சீக்கிரமா பதிவு பண்ணுங்க. விருச்சிக லக்னமா? சோ விருச்சிக லக்னம், லக்னத்துல சனி. இப்ப இந்த 2 பேருக்கு நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு இதுதான், உங்களுக்கு கிளாரிட்டிக்காக சொல்றேன் நானு. மதுமதி, மதுமதி நீங்க வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா, உங்களது வந்து பாத்தீங்கன்னா என்ன லக்னம் போட்டீங்க? துலா லக்னம். துலா லக்னம் 11 சனி அப்படின்னு போட்டிருக்கீங்க. அப்ப பாருங்க, இப்ப ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க மதுமதி, அவங்க பேரு. துலா லக்னம் 11 சரி. அப்போ சனி என்ன பண்ணுவாரு, இங்க டைரக்டா 3ஆம் பார்வையா பார்ப்பாரு, 7ஆம் பார்வையா பார்ப்பாரு,
10ஆம் பார்வையா பார்ப்பாரு. ஓகேங்களா? அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹெல்த் வைஸ் ப்ராபப்ளி அவங்களோட ஜாதக கட்டம் பார்க்கணும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியோ அல்லது ஏஜுக்கு அதிகமான தோற்றமோ கொடுக்கும். தைராய்டு இந்த மாதிரியான ப்ராப்ளத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க லக்னத்துல இருந்து 5 பாக்குறதுனால குழந்தை பிறப்புலையும் சில தாமதங்கள் வந்து கொடுக்கும். இந்த மாதிரியான இவங்களுக்கு வந்து குரு பார்வை இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். அப்ப 11 சனி, சூரியன் சனி, அப்பா ஒண்ணு அப்பாவோட இரிட்டேஷனான ஒரு வாழ்க்கை இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப நல்லா சிலருக்கு வந்து அந்தந்த ஜாதக கட்டத்தை பொறுத்து ஏதாவது ஆப்ஷனல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். வர சதீஷ் சொல்றேன் இருங்க. இப்ப வந்து நம்ம மதுமதி அவர்களுக்கு வந்து சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த சனி வந்து எங்க உட்கார்ந்து இருக்கோம் மதுமதி, அதை வச்சு நீங்க ஃபுல் ஹிஸ்டரி எடுத்துடலாம். ஏன்னா மேஜரான ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாரு அப்படிங்கிறதுதான். உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து நரைமுடி வந்திருக்கா? நரைமுடி வந்து சீக்கிரமா வந்திருக்கா சொல்லுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உச்சம் பெற இடம். ஸோ அங்கதான் பார்வை இருக்கு. ஸோ அதோட தாக்கம் கம்மியா இருக்கலாம். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து நரைமுடி வந்திருக்கா அதை மட்டும் சொல்லுங்க. சீக்கிரமா எங்கேஜ்ல வந்து நரைமுடி வந்திருக்கா? எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். நரைமுடி வரலன்னா அங்க சனி இருந்து ஒன்றும் இதுவாகலன்னு சொல்ல முடியாது. நரைமுடி வந்ததுன்னா வேற ஒரு ரூட் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ ஓகே, ஹெல்த் வைஸ் கொடுக்கல. நரைமுடி இல்லாம இருந்திருந்ததுன்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம். இது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடும் கூட. அப்போ கண்டிப்பா பிசிஓடி ப்ராப்ளம்ல எல்லாம் கவனமா இருக்கணும். அது மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளம்ல எல்லாம் கவனமா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சனியை வச்சு நம்ம எடுத்துலாம். அப்ப இந்த சனி அப்ப இது என்னன்னா இங்க கூட என்ன கிரகம் இருக்கான்னு தெரியல. ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் சனி நம்ம எடுத்துக்கணும். அப்ப இது வந்து ஒரு சிவியரான தோஷம் இருக்கு. அப்ப இந்தந்த ஸ்தலங்கள் போனாதான் இது வந்து காம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தர் சதீஷ் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல சனி. இவருக்குமே அந்த 4 வழி சொன்னல, ஒண்ணு எங்கேஜ்ல வந்து ஹேர் வந்து இதுவா இருக்கும், அல்லது ஹெல்த் வைஸ் இதுவா இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப அக்ரெசிவான கோபம் வர. இந்த 3த்துல எது வந்திருக்கு சதீஷ் உங்களுக்கு? சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவான கோபம் வரும். ஒன்னு எங்கேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸ் வந்திருக்கும், ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரெசிவான கோபம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சனி சொன்ன இல்லையா, இது வந்து செவ்வாய் பிளஸ் சனி ரெண்டுமே டெட்லி மோசமான ஒரு காம்பினேஷன். சதீஷ் கோபம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்றது என்னன்னா வேரியஸான வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரே பேட்டர்ன் இருக்காது. இப்ப 10 லட்சம் பேர் வந்து விருச்சிக லக்னம் லக்னத்திலே வந்து சனி இருக்குன்னா 10 லட்சம் பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. வேற 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 ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் மாறி இருக்கிறதுனால வேற 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 பேட்டர்ன் எடுக்கும். ஸோ இதுதான் நான் சொல்றேன். இதற்கான ஸ்தலங்கள்லாம் நான் சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பொதுவாகவே சனி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எது ரொம்ப மோசமான பாதிப்பு கொடுக்கும்னா, சனி வந்து கடகத்துல இருக்கிறது. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனின்னு சொல்லுவோம். சூரியன் பிளஸ் சனி, செவ்வாய் பிளஸ் சனி. இப்ப புரியுதுங்களா? இருக்கிறதுலே மோசமான ஒரு ப்ராப்ளம்க்குரிய ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் வந்து கடகத்துல சனி, சிம்மத்துல சனி, விருச்சிக சனி இருக்குன்னு பாருங்க. சோ இவர்கள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள்னு அர்த்தம். உங்களோட ஜாதகத்துல லக்னம் லான்னு இருக்கும் இல்லைங்களா? லக்னத்துல இருந்து சனி இது ஏதாவது எந்த வீடா வருதுன்றதும் முக்கியம். அங்க குரு பார்வை இருந்தா இந்த தாக்கம் வந்து கம்மியாகலாம். குரு பார்வை இல்லைன்னா இன்னும் சிவியர் ஆகும். யாருக்கெல்லாம் கடகத்துல சனி, சிம்மத்துல சனி, விருச்சிகத்துல சனி இருக்குன்னு பாருங்க. அவர்களுக்கு நான் ஒரு ஸ்தலம் சொல்றேன். இந்த 4 கோயில் தாங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 4 கோயில் தான். சோ இதுல வந்து இவர்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா திருநள்ளாறு. வருஷத்துக்கு 2 முறை வந்து பாத்தீங்கன்னா திருநள்ளாறும் குச்சனூர் சனீஸ்வரன் கோவிலும் நிச்சயமா போகணும்.
வருடத்துக்கு 2 முறை போயிட்டு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ. ஓகேங்களா? சோ இந்த உங்களோட ஜாதக கட்டத்துல திருப்பியும் சொல்றேன், உங்களோட ஜாதக கட்டத்துல யாருக்கெல்லாம் கடகத்துல சனி, சிம்மத்துல சனி, விருச்சிகத்துல சனி இருக்கோ வருடம் 2 முறை திருநள்ளாறும் குச்சனூரும் போகணும். திருநள்ளாறு போய் என்ன பண்ணணும்? இவர்களுக்கு திருநள்ளாறு